ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ரகசியமா இல்லத்து 10ஆம் ஆண்டு நவராத்திரி குழு உற்சவத்துல இன்னைக்கு வந்து 8வது நாள்ல இருக்கும். நேற்று வீடியோல சொன்ன மாதிரி இன்னைக்கு 8வது நாள் வந்து சரஸ்வதி தேவியோட 2ஆம் நாள் அம்சமா நம்ம வந்து இன்னைக்கு வழிபாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கான நிவேதனம் என்னன்னு பார்த்தோம்னா பால்ல வந்து கற்கண்டு சேர்த்து கற்கண்டு சாதம் வந்து தேவிக்கு நிவேதனம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தேவிக்கு பிரீத்தமான உடை வந்து ப்ளூயிஸ் கிரீன்ல வந்து நம்ம உடை அணிஞ்சு தேவியும் அந்த உடையில அலங்காரம் பண்ணி வழிபடுறது சிறப்புன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லா பூஜையும் நிறைவா முடிந்து ஸோ நவராத்திரியோட அந்த எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு 8வது நாள், நாளைக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கு. இந்த 8 நாளும் தேவி வந்து 8 விதமான ரூபங்கள்ல அந்த மகிஷாசுரனை எதிர்த்து போர் புரிஞ்சிட்டு இருக்கா. நாளைய தினம் வந்து 9வது நாள் சரஸ்வதி பூஜையோட அந்த 9வது நாள் முடியும். நாளை மறுநாள் தசமி திதி அன்றைக்கு 10வது நாள்ல மகிஷாசுர மர்த்தினியா மகா சாமுண்டியா அம்பாள் வந்து ரூபம் எடுத்து சிங்கத்தின் மேல ஏறி அந்த மகிஷாசுரனை ரத்த பீஜனை வந்து வதம் செய்து தேவர்களையும் மக்களையும் காத்து அறுபடையக்கூடிய அந்த மகா ஒரு திருவிழாவான ஒரு நாள் வந்து நாளை மறுநாள் நம்ம வந்து கொண்டாட போறோம். இந்த நவராத்திரியோட முக்கிய சிம்மக்கல்லா அந்த நாள் வந்து நாளை கழிச்சு வந்து அரங்கேற போகுது. ஸோ அதுக்கான தேவிக்கான இந்த 8 நாள்லையும் நம்ம சிறப்பா பூஜைகள் செய்தோம். நாளை வந்து நவராத்திரியோட 9ஆம் நாள், நவராத்திரியோட நிறைவு நாள். அந்த நாளான 9வது நாள்ல சரஸ்வதி தேவியோட 3வது அம்சமா நம்ம வணங்கக்கூடிய தேவி யாருன்னு பார்த்தோம்னா பிரம்மனுடைய துணைவியான பிரம்மி அப்படின்னு சொல்லுவோம். சரஸ்வதியோட இன்னொரு பெயர். அந்த பிரம்மியவும் துர்கா தேவியோட 9வது அம்சமான சித்ததாதிரி தேவியும் நம்ம வணங்குவோம். இந்த சித்ததாதிரி தேவி யாரு அப்படின்னா அஷ்டமா சித்திகள், 8 சித்திகள் இருக்கும். அந்த எல்லா சித்திகளையும் அதோட சேர்த்து 9வதா ஒரு மகா சித்தியும் சேர்த்து அனைத்து சித்திகளையும் வந்து சித்தர்களுக்கும் அதே மாதிரி வந்து முனிவர்கள் யோகிகளுக்கு அருளக்கூடியவர் தான் அந்த மகா சித்ததாதிரி தேவி. அந்த தேவியை வணங்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சித்திகளும் நமக்கு சித்திக்கும், எல்லா சித்திகளும் நம்ம சிறந்து விளங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதற்கான அந்த தேவிக்கான வழிபாடா நவராத்திரியோட கடைசி ஒரு நாள் 9வது நாள் வந்து விளங்குது. அந்த தேவிக்கு பிடித்தமான நிவேதனம் என்னன்னு பார்த்தோம்னா அக்கார அடிசில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சிமிலர் டு சக்கரை பொங்கல் மாதிரி தான் இருக்கும். சக்கரை பொங்கல்ல நம்ம வந்து வெல்லம், அப்புறம் வந்து பருப்பு, அரிசி சேர்த்து செய்வோம். இதுல வந்து கூடுதலா பால் சேர்த்து அரிசி கம்மியாகவும் பருப்பு அதிகமாகவும் சேர்த்து பாசி பயத்துல வந்து ஒரு பாயசமும் இல்லாமல் பொங்கலும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சில செய்யக்கூடியது அக்கார அடிசில். நெய் அதிகமா சேர்த்து முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் வறுத்து சேர்த்து செய்யும் போது அது தேவிக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு நிவேதனமா அமையும். ஸோ நாளைய தினம் இந்த நவராத்திரியோட இறுதி நாளான 9வது நாள்ல சரஸ்வதி பூஜைக்கு நம்ம சிறப்பு பூஜைகள் செய்யணும். அதே போல இந்த சித்ததாதிரி தேவிக்கும் பிரம்மி தேவிக்கும் சேர்த்து இந்த அக்கார அடிசில் நிவேதனம் செய்து தேவிக்கு உகந்த நிறம் வந்து பிங்க் கலர்ல நம்ம உடைய அணிஞ்சுக்கலாம். தேவிக்கும் பிங்க் கலர்ல நம்ம அலங்காரம் செய்யலாம். ஸோ செய்து தேவி வழிபட்டோம்னா அஷ்டமா சித்திகள் அனைத்துமே நமக்கு வந்து சித்திக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அதே போல நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து சரஸ்வதி பூஜையும் நவராத்திரியோட 9ஆம் நாள் பூஜையும் எப்படி செய்யறோம் அப்படிங்கிற வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல கோகுல் ராகேஷ் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். நவராத்திரி மட்டும் இல்லாம அது டெய்லி விளாக், அதே மாதிரி நம்மளோட மாடி தோட்டத்தோட அடுத்த ஒரு பரிணாமம் எப்படி இருக்க போதுங்கிறதும் அடுத்த விளாக்ல வரும். இது போக மற்ற ஆன்மீக தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அந்த பேஜ்ல வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நாங்க போஸ்ட் பண்ணுவோம். அது மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா நம்ம கூட சேர்ந்து பயணம் செய்யுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.